வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நம்ம ஒரு அற்புதமான ரசம் செய்ய போகிறோம். முழு பூண்டை பயன்படுத்தி பூண்டு ரசம் செய்ய போகிறோம். இந்த ரசம் செய்கிறதுல உள்ள சூட்சமங்கள் எல்லாம் உங்களுக்கு இதில் கூற போகிறோம். முதலாவதாக பூண்டை எப்படி ஈஸியாக உரிக்கிறது என்பதில் ஆரம்பித்து இந்த அருமையான பூண்டு ரசத்துக்கு ஏற்ற ஒரு பேக்ரவுண்ட் மசாலாவை நம்ம எப்படி தயார் பண்ணுறது, அப்புறம் அதை எப்படி ரசத்தோடு கலந்து வேறு என்னென்ன பொருட்கள்லாம் கலந்தால் மிகவும் சுவையாக இருக்கும் என்பதையும் கூறியிருக்கின்றோம். நீங்களும் இந்த ரசத்தை செய்து பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். வாருங்கள், இந்த பூண்டு ரசம் எவ்வாறு செய்வது என்பதை காணலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லால் பம்கின் 123 சேனல் ஒன்ஸ் அகெயின். தொடர்ந்து என்னோட ரெசிபி, ரசம் ரெசிபி, பொடி ரெசிபி எல்லாம் பார்த்து, குழம்பு ரெசிபி இதெல்லாம் பார்த்துட்டு ஆதரவு தரத்துக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுறீங்க, எல்லாம் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் பூண்டு ரசம் பண்ண போகிறேன். முழு பூண்டை போட்டு ரசம் பண்ண போகிறேன். முழு பூண்டு போட்டு ரசம் உங்களுக்கு எல்லாம் அநேகமாக தெரிஞ்சிருக்கும். நான் என்னோட மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பெரும்பாலும் என்னென்னா, பூண்டுன்னு நினச்சாலே இந்த உட்காந்து தோலை உரிக்கிறதே பெரிய இதுவாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சின்னு இருப்பீங்க. ரொம்ப ஈஸி மெத்தடில் ஃபஸ்ட்டு தோலை உரிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அது மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம 1 கிலோ பூண்டு கூட ஈஸியாக உரிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த முழுசாக இருக்கிற பூண்டை நல்லா அப்படி பிரிச்சுக்கலாம். இதழாக இருக்கிறத பிரித்து வச்சுட்டு இதில் என்ன பண்ணலான்ற டெக்னிக்கை பார்ப்போம். இப்போ பாருங்கள் நேயர்களே, ஒரு பாத்திரத்தில் வெந்நீரை கொதிக்க வச்சுருக்கேன். இந்த கொதிக்கிற வெந்நீரை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஸ்கின்னெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறின அப்புறம் அந்த தோலை ஈஸியாக எடுக்கலாம். எப்படி வருதுன்றதையும் காட்டுறேன். இந்த மாதிரி பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் அது வெந்நீரில் ஊறின்னு இருக்கட்டும். ஆமாம், அதுக்குள்ளே நம்ம இந்த சாமான்லாம் இந்த பூண்டு ரசத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இது இப்படி ஊறின்னு இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு தேவையான சிறு நெல்லிக்காய் சைஸு புளி. நான் இது ஒரு 3 பேருக்கு பண்ணுற குவான்டிட்டிக்கு ரசம் பண்ணுறேன். உங்களுக்கு கூட மெம்பர்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி புளி எல்லாம் போட்டுக்கலாம். இப்போது சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி இதில் எடுத்து வச்சுருக்கேன். தனியா 1 ஸ்பூன் போடுறேன். தனியா, கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் போடுறேன். மிளகு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். இதுதான் நேயர்களே இதுக்கு தேவையானது. இதோடு கூட நான் என்ன பண்ணுறேன்னா, இதெல்லாம் வறுத்து அரைக்க போகிறேன். 2 பல்லு பூண்டு இந்த வறுத்து அரைக்கிற சாமான்களோட சேர்த்து அரைக்க போகிறேன். அதோடு கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். பூண்டு ரசத்திற்கான மசாலா தயாரிக்க போறோம். ஆமாம், முழு பூண்டு போட்டு ரசத்தில் இது பண்ணுறோம். அதாவது இந்த புளியை ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது 1 கப்பு இல்லைன்னா 1.5 கப்புக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டுலாம். முதல்ல இதெல்லாம் வறுத்து அரைக்கிறது சொல்ல போகிறேன். இதில் காரத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 2 வரமிளகா போடுறேன். உங்களுக்கு தேவையாச்சுன்னா கூட கூட போட்டுக்கலாம், காரம் வேணும்னா. ஏன்னா ஆல்ரெடி மிளகு இருக்கிறதுனால எனக்கு இந்த காரம் போரும் அப்படின்ட்டு போட்டுருக்கேன். இப்போ இதை வறுத்து எப்படி இது பண்ணுறதுன்றத சொல்கிறேன். வறுத்து அரைத்து ரசம் செய்யலாம். ஆமாம், இது ரொம்ப சுவையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது பூண்டு ரசம். இந்த மெத்தடில் பண்ணி பார்த்தீங்கன்னா ரசம் ஒரு டம்ளரில் வாங்கி கூட குடிப்பீங்க. ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இதை எப்படி செய்யலான்றத பார்ப்போம். பூண்டு ரசத்திற்கான மசாலாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத, அதை வறுத்து எப்படி வறுத்து இது பண்ணுறேன்றத உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, பூண்டு ஊறிடுத்து இது எப்படி ஈஸியாக உரிக்க வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த பூண்டை எடுத்துக்கிறேன். இந்த கத்தியில் இந்த முனையை கட் பண்ணிட்டு பாருங்க, அப்படியே முழுசாக அந்த தோலி கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இந்த எட்ஜை எப்போவுமே கட் பண்ணிடுங்க. ஈஸியாக உரிக்க வந்துடும் கையில் எடுக்க வரும்போதே. இந்த பூண்டை என்னென்னா கொஞ்சம் துண்டமாக வேணாலும் நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். ஏன்னா ஈஸியாக வேகும். எவ்வளோ ஈஸியாக வெளியில் வருது பாருங்கள் இந்த ஸ்கின்னு. அதான் நேயர்களே, அதனால் நம்ம இந்த பூண்டை வச்சு குழம்பு பண்ணலாம். வெறும் 4 பூண்டை சேர்த்து அரைச்சி விட்டும் பண்ணலாம். இதுவும் அரைச்சி விடுறது. பட் இது முழு பூண்டாக போட்டு
பண்ணுற ரசம் இது. உடம்புக்கு ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அடிக்கடி உணவில் குழந்தைகளுக்கு சேர்க்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். நேயர்களே இப்போ பாருங்க, நான் 3 பேருக்கு உள்ளதான் சொன்ன குவான்டிட்டி. அதனால நான் ஒரு 30 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் நிறைய பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி போட்டுக்கலாம், காரமும் கூட்டிக்கலாம். தாராளமாவே பூண்டு போட்டுக்கலாம். இன்னைக்கு 3 பேருக்கு தேவையான பூண்டு ரசம் செய்ய போறோம். பாருங்க, பூண்டை எவ்வளவு குயிக்கா ஈஸியா உரிச்சிட்டேன். இனிமே இப்போ ரசம் எப்படி பண்றதுன்றத பாப்போம். நேயர்களே, இப்போ ரசம் ரெடி பண்றதுக்கு ஈயச்சொம்பு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கே தெரியும், நான் ஈயச்சொம்புல ரசம் பண்ணுவேன். அதில் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ தக்காளியை சின்ன துண்டமாக நறுக்கி இதில் போடுறேன். உங்ககிட்ட காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த புளியை வந்து ஒரு 1.5 கப்புக்கு கரைச்சி வச்சிருக்கேன். அந்த புளி ஜலம் இதில் விடுறேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். கருவேப்பிலைய நல்லா கிள்ளி கசக்கி போடுறேன். அது அந்த இது இறங்கிறதுக்கு ஸ்மாஷர் யூஸ் பண்ணி இந்த கொஞ்சம் தக்காளியை நல்லா. ரசத்துக்கு வந்து பருப்பு ஜாஸ்தி தேவைப்படாது. ஆனால் ஒரு 1/2 கரண்டி பருப்பு, பருப்பு மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அது ஒன்று சேர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக தான். ஒரு 1/2 கரண்டி பருப்பை நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து அடுப்பில் கொதிக்க விடலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல சாமான்களை வறுக்கிறத காட்டுறேன். ஒரு 1/2 கரண்டி பருப்பை வந்து இதில் ஊற வச்சிருக்கேன். பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன். இதை ஊறின உடனே குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். சாதாரண பருப்பு ரசத்துக்கு கொஞ்சம் கூட போடுவோம், இதுக்கு கம்மியாகவே போடலாம். பூண்டு ரசத்துக்கான சாமான்களை வறுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு போட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அதில் வர மிளகா எல்லாமே ஒன்றா சேர்த்து வறுக்கலாம். மிளகு, சீரகம், தனியா, கடலைப்பருப்பு, இதோட ஒரு 3 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த சாமானோட இந்த பூண்டையும் சேர்த்து அரைச்சோம்னா இந்த எசன்ஸ் நல்லா இருக்கும். பூண்டை இதுல வதக்கும் போதே அந்த பூண்டு ரச டேஸ்ட் வந்துடும். அதனாலே இந்த பூண்டை இதுல போட்டும் அரைக்கிறது. இதோட கருவேப்பிலையும் போடுறேன். பாருங்க, பொன்னிறமா வறுத்தாச்சு. பொருட்களை வறுத்து எடுத்துட்டாச்சு. இது ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். எப்படி அரைக்கணும்? இது கோர்ஸா தான் அரைக்கணும். நேர்களே, இங்க பாருங்க, நான் எப்பவுமே வந்து பூண்டை வந்து கொஞ்சம் லைட்டா வேக வச்சுப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் சில பூண்டெல்லாம் புளி ஜலத்துல எவ்வளவு நேரம் கொதிச்சாலும் வேகாது. அதுக்காக தான் இந்த மெத்தடு. இது கொஞ்சம் இந்த வறுத்த வாணலிலேயே நான் கொஞ்சமா தண்ணி விட்டு லைட்டா வேக விடுறேன். வறுத்து எடுத்த சாமான்களை மிக்ஸி ஜார்ல போட்டாச்சு. அதை கோர்ஸா அரைச்சு பாருங்க நேயர்களே, இப்ப கோர்ஸா அரைச்சிருக்கேன். இது வந்து நல்ல ரசம், புளி ஜலம், புளி வாசனை போக கொதிச்சப்புறம் தான் விடணும். அரைச்சி ரெடியா வச்சுக்கலாம். நேயர்களே, இப்ப பூண்டு கொஞ்சமா வெந்து போயிடுத்து, ஒரு அரை பதமா வெந்துடுத்து. இதை வந்து இந்த புளி ஜலத்துல விட்டு கொதிக்க விட போறேன். இப்ப ரசம் ரெடி ஆகிறதுக்கு. இப்ப பாருங்க, அடுப்புல வச்சாச்சு. இதெல்லாம் போட்டுடுறேன். புளி வாசனை போக இந்த ரசம் கொதிக்கட்டும். அப்புறம் தான் இந்த அரைச்சி வச்ச தனியா, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை அதில் சேர்க்குறோம். உப்பும் போட்டாச்சு. நீங்கள் கேட்கலாம், இதில் கொத்தமல்லி ஏன் போடலன்னா, கொத்தமல்லி இதுக்கு அவ்வளோவா சூட் ஆகாது. கருவேப்பிலை தான் இதுக்கு ரொம்ப நல்லா எடுத்து காட்டும். அதனால தான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சு வந்த உடனே இந்த பூண்டு ரசத்துக்கான நம்ம ஸ்பெஷலாக அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்ப்போம். நேயர்களே, இப்போ புளி ஜலம் நல்லா கொதிச்சுடுத்து. இந்த கொதிச்சதோட இந்த பூண்டும் பாருங்க வெந்து போயிடும். வெந்துடுத்து நல்லா. இப்ப வந்து அரைச்சி விட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து இந்த மிக்சியில அரைச்சி விட்டதை இதுல போடலாம். இதுல வந்து சாம்பார் பொடியோ ரசப்பொடியோ போட போறது இல்லை. ஏன்னா இந்த சாமான்கள் இதுலயே அரைச்சி விடுறதுனால, மிளகாயும் அரைச்சி விடுறதுனால இதுக்கு வந்து சாம்பார் பொடி, ரசப்பொடி தேவையில்லை. நேயர்களே, உங்க அனைவருக்கும் ஒரு சொல்ல விரும்புறேன். குழந்தைகளுக்கு வந்து சிறு வயசுலேருந்து பூண்டை வந்து பழக்கி விடுங்க. பெரியவங்களான அப்புறம் அதை சாப்பிடாம விட்டுட்டாங்கன்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணும், குழந்தைகளுக்கு பருப்பு சாதம் எல்லாம் கொடுக்கும் போதே பருப்போட 2 பல்லு பூண்டை போட்டு வேக வச்சு சாதத்துல பிசைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்க நேயர்களே, பருப்பும் வெந்துடுத்து. பருப்புல இந்த மிக்சிய அலம்பி அந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணி இப்போ ரசத்தில் விட்டுருங்க. மிக்ஸி ஜாரை அலம்பி அதில் விட்டுருந்தாச்சு. ஆமாம், கொஞ்சம் தண்ணி விட்டு குவான்டிட்டியை பெருக்கிக்கலாம். 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ரசம். சுவையான பூண்டு ரசம் ரெடி ஆகிடும். இந்த கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பால் சுரக்கணும்னா அடிக்கடி பூண்டை சேர்த்து கொடுப்பாங்க.
பூண்டு தொகையல் பண்ணுவாங்க, பூண்டு லேகியம் பண்ணுவாங்க, பூண்டு குழம்பு எல்லாமே பண்ணுவாங்க. தொடர்ந்து இதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நேயர்களே. இப்போ என்னன்னா இந்த ரசம் வாசனை நல்லா வராது, உங்களுக்கு வாசனை வருதா? நல்லா வாசனை வருது. நான் அப்புறமா கொஞ்சம் வேணாலும் பாக்குறேன். நானு எனக்கா சொல்லக்கூடாது, ரியலா சொல்லிடுங்க. கொஞ்சம் குடிச்சு பார்க்கவா? நல்லா வாசனை வருது, குடிச்சு பார்க்கலாமான்னு தோன்றுது. இதுக்கப்புறம் கடைசியா பைண்டிங் தாளிச்ச அப்புறம் அதான் ஹைலைட்டு. இப்ப பாருங்க நல்லா அழகா ரசம். இங்க பாருங்க எப்படி பூண்டு வெந்து அதோட சேர்ந்து பூண்டு ரசம் என்ன ஆகும்னா பண்ணி வச்ச உடனே அந்த பூண்டோட எசன்ஸ் அந்த ரசத்துல அப்படியே இறங்க இறங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க இந்த பூண்டு ரசத்துக்கு நேயர்களே செய்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை அப்பப்போ லைக் ஷேர். நான் போட்ட உப்பு அளவே தேவையானது போரும். இதுக்கு மேல கொதிக்க விட வேண்டாம். ஏன்னா சாமான்கள் வறுத்து அரைச்சதுனால ரொம்ப கொதிச்சதுன்னா ஒரே மருந்து வாசனை வரும். இப்ப இதுக்கு தாளிக்க போறேன். இப்ப இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த ரசத்துக்கு ஹைலைட்டா தாளிக்க போறோம். தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன், வழக்கம் போல இந்த வறுத்த வாணலிலே நான் தாளிச்சிட்டேன். 1 ஸ்பூன் நெய்யை விட்டு அதோட 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுதான் பூண்டு ரசத்துக்கு பெரும்பாலும் பெருங்காயம் சேர்க்கறது இல்லை. பெருங்காயம் சேர்க்காது பண்றது தான் நல்லா இருக்கும். அதனால பெருங்காய பொடியெல்லாம் போடலை. இதுதான் நேயர்களே தாளிச்சாச்சு. இப்போ அவர் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. சுவையான ரசம் ரெடி ஆயிடுத்து. இதை நான் ஒரு கிண்ணத்தில் விட்டு தரேன். இந்த பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இந்த பூண்டு அப்படியே மிதந்து வருது பாருங்க, நல்லா இருக்கு பார்க்கவே. ஒரே ஒரு பூண்டு போடுங்க, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து நான் சொல்ல போறேன். கொஞ்சம் சூடாக இருக்கு. கலர்ஃபுல்லான ரசம் ரெடி ஆயிடுது. இந்த பூண்டு வேக மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்தது. அபவுட் 8 to 10 minutes ஆச்சு இந்த பூண்டு வேகிறதுக்கு. சில பூண்டெல்லாம் ஈஸியாக வெந்து போயிடும், சிலதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ பார்த்துட்டு இந்த மாதிரி செய்யும். ஒரு சில பூண்டு பெருசா இருக்கிறதுனால நான் அதை துண்டமா போட்டிருக்கேன். இப்போ அப்படியே குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். உப்பு எல்லாம் தேவைப்படுமா? இருக்கு, உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு, காரம் கரெக்டா இருக்கு, பூண்டோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மிக நல்லா இருக்கு நேயர்களே. அந்த இளம் சூட்டோட சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, கமெண்ட் எல்லாம் சொல்லுங்க. நிறைய பேர் செஞ்சு பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லால் பம்கின் 123 சேனல் பிரமாதம். சாப்பிட்டு பாருங்க நல்லா. நன்றி, வணக்கம்.